நிற்கிற பிரச்சனை மலைய போல நிக்குது. நான் எப்படி இந்த பிரச்சனையை நான் தாண்ட போறேன்னு எனக்கு தெரியல. இந்த சூழ்நிலையை நான் எப்படி தாண்ட போறேன்னு தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. எனக்கு ரொம்ப நடுக்கமா இருக்குது. நான் நினைக்க 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 ரொம்ப கஷ்டப்படுறேன். இதை நான் தாண்டிடுவேனோன்ற நம்பிக்கை எனக்கு நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே வருது. நான் தாண்டுவேனா? நான் விழுந்துருவேனா? இதுலயே நான் மூழ்கிடுவேனா? ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்ட யோசனையில இருக்கிற ஒவ்வொருத்தரை பார்த்தும் இன்றைக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. இல்ல இல்ல, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக, என் பிள்ளைக்கு முன்பாக சம பூமி ஆவா என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த ஆராதனையிலே ஆராதித்துக் கொண்டிருக்கிற, இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்கள் நான் அப்படி வந்திருக்கிறீர்கள். ஆண்டவரே, இனி இருக்கிற காலத்தை நான் எப்படி தாண்டுவேன்? எனக்கு யார் இருக்கா? நான் எப்படி தாண்ட போறேன்? நான் எப்படி ஜெயிக்க போறேன்? எதிர்காலத்தை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்குது. நாளைய நினைச்சாலே எனக்கு பயமா இருக்குது. இந்த சூழ்நிலையை எப்படி நான் ஜெயிக்க போறேன்னு தெரியல. இந்த சூழ்நிலையில நீங்க மட்டும் இல்ல, யாக்கோபும் இதே சூழ்நிலையில நிற்கிறார். ஆண்டவரே, நான் என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு நிற்கிறதுக்கு பலன் இல்லை. எனக்கு வயசு ரொம்ப சென்று போயிருச்சு. இனி உள்ள காலம் எப்படி இருக்கும்னே எனக்கு தெரியலையே. அப்பதான் யாக்கோபை பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் உனக்கு மட்டும் தேவன் அல்ல, நான் உன் தகப்பனுடைய தேவன். நான் உன் தகப்பனுடைய தேவன். நான் உன்னுடைய தகப்பனுடைய தேவன். உனக்கு கட்டளை இடுகிறேன், நீ தைரியமாயிரு. உன்னோடு கூட நான் எகிப்திற்கு வருவேன். உன்னுடைய இழந்த சந்தோஷத்தை நீ எகிப்திலே பாப்பாய். உன்னிடத்திலிருந்து விட்டு போன அந்த மகிழ்ச்சி திரும்ப உன்னுடைய கண்களுக்கு முன்பாய் கடந்து வரும். 15 வருடத்திற்கு முன்பாக உன்னுடைய இருதயத்திலே இருந்த ஒரு பாரம் அந்த இடத்திலே இறக்கி வைக்கப்பட போகும். நீ பிறந்ததிலிருந்து இதுவரையிலும் அனுபவியாத ஒரு சந்தோஷத்தை அந்த இடத்திலே உனக்கு முன்பாக நான் காண்பிப்பேன். உன்னை இனி மற்றவர்களுக்கு முன்பாய் கையேந்துகிறவனாய் அல்ல, பார்வோனை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தை உன் தலையின் மேல் வைப்பேன் என்று வாக்கு கொடுத்த அந்த தேவன் இப்பொழுது இந்த சத்தத்தை கேட்டு ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவருடைய பிரசன்னம் நீங்க இருக்கிற இடத்துல கடந்து வருகிறது. இன்றைக்கு உங்களுக்காக தான் கர்த்தர் பேசுகிறார். இந்த பிரச்சனையை பார்த்து பயப்படாத, இந்த போராட்டத்தை பார்த்து பயப்படாத. கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தராகிய நான் உன் வலது கரத்தை பிடித்து இந்த தண்ணீரை கடக்க பண்ணுவேன், இந்த ஆறுகளை கடக்க பண்ணுவேன், இந்த அக்கினியை கடக்க பண்ணுவேன். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். ஹalleluya.